இன்றைக்கி நான் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓய்ந்து இருக்கல் ஆகாது அப்படின்னு. என்ன ஓய்ந்திருக்கல் ஆகாது? பாரதியார் சொல்கிறார். யாருக்கு சொல்கிறார்? சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிறார். அதுவும் பொம்பளை பிள்ளைக்கு சொல்கிறார். சின்ன குழந்தையிலையும் பெண் குழந்தைகிட்ட சொல்கிறார், பாப்பா இங்கே வா. சின்ன பிள்ளைய கூப்பிட்டா ஏதாவது வேலை கொடுத்தா அது செய்யாது, கோவப்படும். இதை எடுத்து அங்கே வையினா வைக்காது, கோவப்படும். விளையாட சொன்ன மகிழ்ச்சியாக விளையாடும். அதனால தான் இன்றைக்கி கல்வியையே என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? லேர்னிங் த்ரூ பிளேயிங்கிறான். கற்றல்ங்கிறதே எப்படி நடக்க முடியாதுன்னா விளையாட்டு மூலமாகவே சொல்லிக் கொடுக்கலாம்ப்பா. விளையாட்டுலேயே சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விளையாட கூப்பிட்டா பிள்ளைங்கள்லாம் வரும்ல. பாரதி அதை தான் சொல்கிறான், ஓடி விளையாடு பாப்பா. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ பாட்டுக்கு விளையாடுங்கிறான். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா. சும்மா மட்டும் இருக்காதேன்னா, சும்மா உட்கார்ந்துருக்காத, ஓய்ந்து இருக்கல் ஆகாது பாப்பா. அடுத்தது சொன்னான் பாருங்க, பெரிய மனுஷனுக்கெல்லாம் இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரையை ஒரு குழந்தைகிட்ட போய் சொல்கிறான் பாரதி. கூடி விளையாடு பாப்பா, எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்ப்பா. ஜாதி மதம் இனம் மொழி எந்த வேறுபாடும் கிடையாது, எல்லாருமா கூடி இருப்போம் வாங்க. கூடி விளையாடு பாப்பா. யாரையும் ஒரு பிள்ளைய வயது விடாதே, வையாதே. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஒரு குழந்தைய மறந்து கூட திட்டி விடாத, வைது விடாத அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். அதனால தான் நான் சொன்னேன், ஓய்ந்து இருக்கல் ஆகாது அப்படின்னு நான் தலைப்பு சொன்னேன். பாரதியாரே சொல்லுவார் ரொம்ப அழகா, என் வேலை என்ன தெரியுமான்னு கேட்குறான். அவன் வேலையை அவனே சொல்லிக்கிறான். நமக்கு தொழில் கவிதை. என் தொழில் என்ன தெரியுமா? கவிதை எழுதுறது தான். நமக்கு தொழில் கவிதை. அப்புறம் நாட்டுக்கு உழைத்தல், இந்த நாட்டுக்காக பாடுபடுறது தான். அடுத்தது சொன்னான், இமைப்பொழுதும் சோராது இருத்தல். ஒரு இமை நேரம்னா கண் இமைக்கிற நேரம், அந்த ஒரு நொடி பொழுது கூட சோர்வு இல்லாமல். இமைப்பொழுதும் சோராது இருத்தல், இது மூணு என்னுடைய வேலை. அது என்ன சொல்கிறான்? மனசுக்கிட்ட பேசுகிறான் பாரதி. அவன் மனசுக்கிட்ட அவனே சொல்கிறான், நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராது இருத்தல். ஆமாம், இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் குடும்பத்தை எவன்டா பார்த்துக்குவா? அதுக்கு பணம் காசு வேண்டாம். அதுக்கு சொல்கிறான், உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நம் குடியை வாழ்விப்பான், சிந்தையே இம்மூன்றும் செய். நீ இந்த மூணையும் செய்யி, உன் குடும்பத்தை உமைக்கினிய மைந்தன் கணநாதன் விநாயகன் கவனிச்சுக்குவான்னு சொல்லி விநாயகரை பற்றி பாடுற பாட்டல்ல அப்படி சொல்கிறார். அந்த வகையில் பார்க்குற போது நாம் வாங்க உட்காருங்க. பரவாயில்ல. ஈரோட்டுக்காரவங்களுக்கே என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, ஈரோட்டுக்காரவங்களே நினச்ச உடனே வந்து உதவி செய்வாங்க. இப்போ தானே நம்ம ஈரோட்டை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், உடனே வந்துட்டார் பாருங்க. அதான் பெரிய சொல். அருமைக்கினிய என்னுடைய அருமை சகோதரர் ஈரோடு மகேஷ் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். நன்றி.
அவர் இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறார். விஜய் டிவியில் பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் இவர் வர்றதை பார்க்குற போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம பிள்ளை நல்லா இருக்கார். அப்படி வரணும். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி முன்னேறிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இன்றைக்கி என் கூட அவர் பேசுகிறாருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், இவரை காமிச்சே சொல்லலாம், எல்லாருக்கும் இவரை காமிச்சே சொல்லலாம். ஓய்ந்திருக்கல் ஆகாது. ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இல்லாமல் உழைக்கிறதுனால தான் இந்த முன்னேற்றம் அவருக்கு கிடைச்சிருக்கு. சும்மா வந்தது அல்ல. சும்மா கிடைக்கல சுதந்திரம்னு சொல்கிறான், அந்த மாதிரி சும்மா வந்தது அல்ல அவருடைய முன்னேற்றம். அவர் உழைத்த உழைப்பு, இடைவிடாத உழைப்பு. நான் அதைத்தான் சொன்னேன், ஓய்ந்து இருக்கல் ஆகாது. பாரதியினுடைய வார்த்தை, ஓய்ந்து இருக்கல் ஆகாது பாப்பா. இப்போ அப்படி சொல்லிட்டு அவன் கடைசியில் என்ன சொல்கிறான் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் ஏதாவது செய்யுகிறான். இப்போ நம்ம அருணகிரிநாதருடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா, அருணகிரிநாதர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிடலாம்னு நினச்சி கோபுரத்தில் ஏறி கீழே விழுறார். அவரை முருகன் தாங்கிக்கிறார். அப்பா அவர் ஒன்று சொல்கிறார். யார் சொன்னாங்களாம்? செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அவன் பிறகவும் மாட்டான், சாகவும் மாட்டான். அவன் தான் முருகன். அவன் என்ன பண்ணானா, சும்மா இரு சொல்லற. சும்மா இரு. இவன் தற்கொலை பண்ணிக்க போறாரு. அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்றான், சும்மா இரு சொல்லற என்றாலுமே இன்னும் சொல்லிட்டான் முருகன். அருணகிரிநாதர் சொல்றார், இந்த மாதிரி முருகன் சொல்லிட்டான், சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லிட்டான். அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தலனேங்கிற. அவன் என்ன சொன்னான்? சும்மா இருன்னதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியலையேங்கிறான். யாருக்கு? அருணகிரிநாதருக்கே தெரியலையா. நமக்கும் சும்மான்னா என்ன அர்த்தம்னு இன்னும் தெரியல. ஏன்னா சும்மாங்கிறத எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்துகிறோம், சும்மா சும்மா பயன்படுத்துகிறோம். சும்மா இரு அப்படின்னு என்ன அர்த்தம்? சும்மா இரு, பேசிக்கிட்டே இருக்கிறார் ஒருத்தர், சும்மா இரியா அப்படின்னா என்ன அர்த்தம்? போதும் நீ பேசி கழிச்சதெல்லாம் உட்கார் அப்படி நிறுத்து அப்படின்னு. சும்மா இரு, பேசாத, வேலை செய்யாதே, இருங்கிறதுக்கு சொல்கிறோம். அப்புறம் என்னத்துக்கெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். அன்னைக்கு இந்த படத்தில் சிவாஜி நடிச்சிருக்காரு பாரு, சும்மா பிச்சு வாங்கிட்டாரியா. அப்போ அந்த சும்மாவுக்கு என்ன அர்த்தம்? சும்மா பிச்சு வாங்கிட்டாரியா. இன்னொரு படத்தில் ஒருத்தர் நல்லா, யாரோ ஒருத்தர் நல்லா நடிக்கலை, அது சொல்கிறான், சும்மா கிடக்காம இவங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கிறான். என்னங்க அப்போ அந்த சும்மாங்கிறதுக்கு என்னதான் அர்த்தம்? இந்த மாதிரி சும்மா சும்மா பேசாத அப்படின்னு என்ன அர்த்தம்? அடிக்கடின்னு அர்த்தம். இப்படி பல்வேறு பொருள்களில் இன்னொன்று இருக்குது தெரியுமா? சும்மா அடிச்சிருக்கான் பாரு, பிரமிப்பு, ஆச்சரியம், அதுக்கு சொல்கிறான். இப்படி சும்மா இரு சொல்லற, சும்மா இருறாணி அப்படின்னு சொல்லி முருகன் சொன்னார். எனக்கு என்ன அர்த்தம்னு தெரியல அப்படின்னு அருணகிரிநாதர் கிடந்து தவிக்கிறார். நாம் சில பேர் சொன்னால் என்ன அர்த்தத்தில் நமக்கே சில சமயத்தில் நம்ம இப்போ பேசணுமே அதுக்கு என்ன அர்த்தம்னு நமக்கே தெரியல. என்னமோ பேசிடுறோம், என்னமோ சொன்னேன் ஆனால் அது இப்படி வரும்னு எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிறான். இப்போ ஒரு பையன் என்ன பண்ணுறான், திருவாரூரில் பஸ் ஸ்டாண்டில் நான் பஸ்ஸுக்கு போகிறதுக்காக நிற்கிறேன்.
அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தன், ஒரு 25 வயசு இருக்கும், ஒரு இளைஞன், சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தான். எனக்கு வருத்தமாக இருந்தது. என்னடா ஒரு சின்ன பையனாக்குறான், இந்த மாதிரி சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு நிற்கிறானே அப்படின்ட்டு நான் அந்தாண்ட அவன் கிட்டவே போய், தம்பி ஏப்பா சிகரெட்டு குடிக்கிற அப்படின்னேன். எனக்கு வேண்டியதாக இருக்க குடிக்கிறேன். ஒரு சிகரெட் என்ன விலையா? ஒரு சிகரெட் என்ன விலைன்னு அவன் அப்போ சொன்னான் 2 ரூபான்னு. ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட்டு குடிப்பேன்? நான் ஒரு 20 குடிப்பேன். 20 தான், அதுக்கு மேலே குடிக்க மாட்டேன். அப்போ நீ ஒரு நாளைக்கு 40 ரூபாயே புகையா விடுற. 40 ரூபாயை புகையா விட்டுருக்க. எத்தனை வருஷமா அப்படி விடுற நீ அப்படின்னு? 15 வருஷமாக விடுறேன்னா. நான் ஒரு கணக்கெல்லாம் போட்டு, படுபாவி பயல 3,20,000 ரூபாயை புகையா விட்டியடா அப்படின்னு கணக்கு போட்டு சொல்கிறேன். 3,20,000 ரூபாயை புகையா விட்டுட்டியடா, தெரியுதா உனக்கு அப்படின்னு. இதுக்கு அந்த பையன் என்னங்க செய்யணும்? வருத்தப்படலாம். ஐயா, இந்த மாதிரி நான் நினச்சே பார்க்கல, செஞ்சுட்டேன், இனிமேல் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படி ஏதாச்சும் சொல்லணும். அவன் அதெல்லாம் சொல்லலை. அவன் என்கிட்ட கேட்டான், உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்கன்னா. எனக்கு அப்போ 80 வயசு. 80 வயசு ஆகுதுப்பான்னு. ஐயா, நீங்கள் சிகரெட்டு குடிப்பீங்களான்னு கேட்டான். இது வரைக்கும் நான் தொட்டது கூட இல்லைன்னு. அப்படின்னா இப்போ உங்கள் கையில் ஒரு 50-60 லட்ச ரூபா இருக்கணுமே, இருக்குதான்னு கேட்குறேன். சார், இப்போ நான் போய் அவன்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. நானே 50 ரூபா கடன் வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கிறேன். அவன் கேட்குறான், நீ இவ்வளவு நாள் நீ குடிக்கல இல்லை, நான் தான் குடித்த புகையா விட்டேன், நீ ஒன்றும் ஜெயிலி இல்லை, சும்மா தானே இருந்த, இப்போ உன்ட்ட ஒரு 70-80 லட்ச ரூபா கையில் சேர்ந்துருக்கணும்ல, இருக்கா அப்படின்னா. நான் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்ப்ப. அப்போ தான் நினச்சேன், நம்ம தப்பு. அவங்ககிட்ட பணம் பற்றி பேசுனது தானே தப்பு. ரூபாயை புகையா விட்டேடான்னு கேட்டேன். டாக்டர் சொல்கிறது மாதிரி உடல் நலத்தை கெடுத்துக்கிட்டேடான்னு சொல்லியிருந்தா அவனால் பதில் சொல்ல முடியாது. அப்போ தப்பு என் மேலே தவிர அவன் மேலே இல்லை. ஒரு பிள்ளை தான், அவன் சின்ன பையன்தான், எனக்கு ஒரு பாடத்தை புகட்டுறான், நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. நாம் வாழ்க்கையில் சில பிள்ளைகள்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கு. நான் வகுப்பில் பாடம் நடத்துகிற போது இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லுவேன், எல்லாம் நல்லா விவரமாக கேட்பானுங்க. அப்போ ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன், கேட்பான். நான் ஒரு நாள் பாடம் நடத்துகிறேன். இந்த தசாவதாரத்தில் அது ஒரு கதை. இரண்யாட்சன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணுறான், பூமியை பாயா சுருட்டி கொண்டு போய் கடலுக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டான். அப்புறம் திருமால் போய் அதை மீட்டுக்கிட்டு வந்தார்னு தசாவதாரத்தில் அது ஒரு கதைங்க. அது திருவிக்கா கட்டுரையில் அது எழுதியிருக்காரு. அதை நான் பாடமாக நடத்துகிறேன். இந்த கதையெல்லாம் சொன்னேன். ஒரு பையன், திருவாரூர் பையன்ல, திருவாரூர் எப்படியாப்பட்ட ஊர்னு உங்களுக்கு தெரியும் என்ன. அதில் ஒரு பையன் என்ன பண்ண, பொதுவாக பயல்வோ கேள்வி கேட்க மாட்டான். வீட்டில் அப்பா கேள்வி இந்த கேள்வியை கேள்டான்னு சொல்லி அனுப்புவார். அதுதான் வந்து இவன் கேட்பான். அவன் என்கிட்ட கேட்குறான், ஏன் சார் ஒரு சந்தேகம் இல்லைன்னா. என்னடா தம்பி கேளு அப்படின்னு. பூமியை பூரா தான் பாயா சுருட்டிவிட்டா இருக்கிறீங்கல்ல. ஆமாம், எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினாருன்னு. இந்த துணியை சுருட்டணும்னா கீழே நின்றுக்கிட்டு தானே சுருட்டணும். அதுலேயே நின்றுக்கிட்டு அதை சுருட்ட முடியுமா? இப்போ அவன் பூமியையே சுருட்டி விட்டாங்க இருக்க, எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினான்? இப்போ இதுக்கு பதில் யாராச்சும் சொல்ல முடியுமா?
எவராலையும் சொல்ல, இந்த கதையை எதுனாலே சொல்ல முடியாது. அவன் ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக கதையை சொன்னான். நமக்கு அது தெரியல. இப்போ எனக்கு தெரியலன்னு சொல்லலாம். தெரியலன்னு சொன்னாங்க, அந்த பையன் சும்மா இருக்க மாட்டான். இதெல்லாம் தெரியாமல் ஏன் வாத்தியார் வேலைக்கு வந்தேம்மா? பார்த்தேன் இவனை மடக்குவோண்டா அப்படின்னுட்டு நேற்று ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண சொன்னேனே, பண்ணிட்டியோ? மாட்டிக்குவான்ல நம்பிட்ட. இல்லை சார், பெஞ்சுமேன் இட நாயே. இப்போ நமக்கு வீக்காக போச்சுன்னு இப்போ அவனை மிகச்சு ஏடா பெஞ்சு மேலே சார், அவன் பெஞ்சு மேலே ஏறினான் நான் சொன்னதுக்காக. ஆனால் பக்கத்தில் உள்ள பையன்கிட்ட சொல்லிக்கிட்டே ஏறினான், நம்ம தலைவிதியை பற்றியாடா, நம்மளுக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதாக இருக்குது. வாத்தியாருக்கு பதில் தெரியலனாலும் பெஞ்சில் நம்ம தான் ஏற வேண்டியதாக இருக்குது. சொல்கிறான். இப்போ இதை விட எனக்கு அடி வேறு என்ன வேணும்? இதை விட பெரிய அடி வேறு ஏதாவது வேணுமா? யோசனை பண்ணி பாருங்கள். பிள்ளைகள் இருக்க அது மாதிரி இருக்கான். அவன் அறிவு கூர்மையோடு இருக்கான். என்னன்னா நாம் நினைக்கிறபடியே போகிற வழியில் போகல அவன். இப்போ நம்ம அவனுக்கு வழிகாட்டினா போதும். ஏதாவது ஒன்று செய், சும்மா இருந்து சோம்பேறிங்கிற பேரை வாங்கிடாதே அப்படின்னு சொன்னான். ஒரு சின்ன கதை இருக்குங்க. நாரதர் சொல்கிறாரு, இன்னொரு 12 வருஷத்துக்கு மழை பெய்யாதுங்கிற. இன்னொரு 12 வருஷத்துக்கு மழையே பெய்யாது, பூமியில் பெரிய பஞ்சம் வரும் அப்படி இப்படின்னு நாரதர் சொல்கிறார். புராணப்படி மழை எப்போ பெய்யும்னா, திருமால் சங்கு எடுத்து வச்சு ஊதுவார், பெருமாள் ஊதுவார், சங்கு ஊதுனா தான் மழை பெய்யும். இவர் சங்கு ஊதுறத 12 வருஷத்துக்கு நிறுத்திடுவார், மழை வராது அப்படின்னு இவர் சொல்கிறார். அவன் ஒன்றும் பயந்துட்டான். 12 வருஷத்துக்கு மழை வராதுன்னா இப்போ நம்ம பாடுபட்டு என்ன பண்ண போகிறோம்? அவன் ஒன்று உழவு தொழில் செய்கிறது கொள்வது எல்லாத்தையும் நிறுத்திவிட்டான். ஆனால் ஒரே ஒரு ஆள் உழுதுகிட்டே இருக்கிறான். வெயில் எரிக்குது, இந்த வெயிலில் உழுதுகிட்டே இருக்கிறான். இப்போ நாரதர் வர்றாரு, ஏய் மழையே வராதுன்னு சொல்லியாச்சு, அப்புறம் உழுதுகிட்டு இருக்கிறிய ஏன் அப்படின்னா, சார் மழை வருது வரல அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் நான் உழவு தொழிலை மறந்துட்டேன்னா அப்புறம் எனக்கு உழுவுறதுக்கு வராது. நீ மழை 12 வருஷம் கழிச்சு பெய்யுதில்லை, அப்போ நான் உழணும்னா தொடர்ந்து உழுதுகிட்டு இருக்கணும். உழுவுறதே மறந்து போய்டும் அப்புறம் அப்படின்ட்டு அவன் உழுதுகிட்டே இருக்கிறான். நாரதருக்கு பதில் சொல்லாமல் இது காதில் உழுவுது பெருமாளுக்கு. அப்போ நம்ம 12 வருஷம் ஊதாமல் இருந்தால் நமக்கு ஊதுறதே மறந்துடுமாடா அப்படின்ட்டு புஷ்ஷுன்னு ஊர்னாலே மழை வந்துட்டு எல்லோரும் நல்லா இருக்கிறான். அவன் உழுத வீணாக போகல. அதாவது என்ன சொல்கிறான், உழைச்சிக்கிட்டு சும்மா இருக்காது. சும்மா இருப்பதை விட மோசம் வேறு எதுவும் இல்லை. வாளாய் இருப்பது மகா பாவம்னு சொன்னான். ஆகையினால இப்படியெல்லாம் இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? உழைத்து கொண்டே இருக்கிறோம். அப்படி உழைக்கிற போது அதுக்கு தான் ஒன்று வேடிக்கையாக சொல்கிறது, ஒரு இன்ஸ்பெக்டரு ரொம்ப நல்லா ராமாயணம் தெரிஞ்சு வச்சுருந்தார். ராமாயணம் அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு தெரியணும்னா எனக்கும் தெரியணும்னு அர்த்தமா? எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. அவர் என்ன நினச்சிக்குவார், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். சின்ன பயல்கிட்ட போய் கேட்டால் அவனுக்கு என்னங்க தெரியும்? நான் ஒரு தடவை போனேன் சார், ராமாயணம் பேசுகிறதுக்காக போகிறேன். ஒரு 4 பயல் இங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறான், மண்ணை தூக்கி ஒருத்த மேலே ஒருத்த ஊட்டி விளையாடுறான். என் மேலேயும் அந்த மண் உழுவுது. என் மேலே போடணுன்னு போடல அவனுவா, அவங்க விளையாடுறானு நம்ம மேலே உழுவுது. அந்தாண்ட பெரியவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, யாரும் அதை பற்றி கேட்கல. நம்ம பிள்ளைவோ நல்லா விளையாடட்டுன்ட்டு அவங்க விட்டுட்டு பேசாமல் உட்காந்துருக்காங்க. நான் என்ன பண்ணேன், ராமாயணம் பேச போகிற இடத்துக்கெல்லாம்
அனுமார் வருவார் கேட்பார்னு சொல்லுவாங்க. ஒரு அனுமார் தான் வருவார்னு நினச்சா இங்கே 7-8 அனுமார் வந்திருக்கு அப்படின்னு சும்மா ஒரு விளையாட்டாக சொன்னேன். அதில் ஒரு பையன் சொன்னான், கேட்கத்தான் வருவார்னு நினச்சிட்டு இருக்காதீங்க, சொல்கிறதுக்கும் வருவாருன்னு. நான் அவனை சொன்னான், அவன் என்ன சொல்கிறான், எந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு வரும். சில நேரங்களில் நம்மளை சில பேர் கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை அப்படியே திகைக்கிற மாதிரி வச்சுருவாங்க. ஒருத்தன் என்கிட்ட கேட்குறான், சார் அன்றைக்கி அனுமாரை பற்றி நிறையா பேசுனீங்களே சார். நான் ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம் சார், ரொம்ப நாளாக. சொல்லுடா என்ன சந்தேகம்? இந்த அனுமார் ஏன் சார் கல்யாணமே பண்ணிக்கல, பிரம்மச்சாரியாக இருந்தார், ஏன்டா அது உனக்கு என்ன, அதை பற்றி கவலை இல்லை, நீ ஏதாவது பொண்ணுக்குன்னு வச்சுருக்கியா அவருக்காக? இல்லை சார் அவர் பிரம்மச்சாரியாக இருந்தாருங்கிறாங்களே. ஆமாம், அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரிப்பா, அதனால தான் அவருக்கு 8 வகையான ஆற்றல் வந்தது, அட்டமா சித்தியும் அவருக்கு கிடைச்சிது அப்படின்னு நான் பெருமையாக சொல்கிறேன். அவன் சொல்கிறான், அவர் ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார்? இவனுக்கு யோசனையே அவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார். இப்போ நான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுங்க? ஏதாவது சொல்லி அவன் சொல்லலைன்னா உடம்பு அப்போ ஒரு அளவும் தெரியாது அவனுக்கு அப்படிமா. இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த இல்லைப்பா அனுமார் ராமர் லட்சுமணன் 2 பேரும் வந்தாங்க. அவங்க 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு வந்தார். அழைச்சிக்கிட்டு வந்தால் சுக்ரீவன் இருந்தான். சுக்ரீவன்கிட்ட கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறார், ராமரையும் சுக்ரீவனையும். அப்போ சுக்ரீவன் சொன்னான், ஐயா என் பொண்டாட்டியை எங்கள் அண்ணன் தூக்கிட்டு போயிட்டான், நீங்கள் கொஞ்சம் அதை திரும்ப கொண்டாந்து ஒப்படைக்கணும், எனக்கு அந்த உதவியை செய்யுங்கன்னு ராமர்கிட்ட சுக்ரீவன் கேட்டான். ராமர் சொன்னார், என் பொண்டாட்டியை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், அது நீ உதவணும்னு உன்கிட்ட கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன். இதை அனுமார் கேட்டுக்கிட்டே இருந்தாரா? அப்போது கல்யாணம் பண்ணால் எவனாவது தூக்கிட்டு போயிடுவான் போல. கல்யாணம் பண்ணால் எவனாவது தூக்கிட்டு போயிடுவான் போல இருக்கு. இதை எதுக்குடா கல்யாணம் பண்ணுவானே, எவனாவது தூக்கிட்டு போவானே, அது இன்னும் ஒருத்தங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பானேன்ட்டு தான் அனுமார் கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்தார். அதுக்கு அவன் சொன்னான், இந்த மாதிரி இது வரைக்கும் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டேன் சார், ஒருத்தர் கூட சரியான பதில் சொல்ல சார். எனக்கு என்ன விட்டா போறேன்டாப்பா அப்படின்ட்டு அவன் இதுதான் சரியான பதில். நான் வேறு ஏதாவது சொல்லி ஆகணுமே, தப்பிக்கணுமேங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அவன் அப்படி சொல்கிறான். அதுமாரி அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அவருக்கு ராமாயணத்து மேலே பிரியம். ஒவ்வொரு அந்த இடுக்கெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு வச்சுருப்பார். பள்ளிக்கூடத்துலலாம் போய் அவர் தான் சோதனை பண்ணுறவர். போனார், ஒரு கிராமத்தில் ஒரு பையன் 4ஆம் கிளாஸுக்கு போனார். தம்பி எந்திரா நினச்சான், ஜனகனுடைய வில்லை எவன்டா உடைச்சது அப்படின்னா, ஜனகனுடைய வில்லை உடைச்சது யார் அப்படின்னு கேட்குறார். அவன் ஜனகன்னு யாருன்னு அவனுக்கு தெரியாது, அவனுக்கு அதை பற்றியே தெரியாது. இவருக்கு ராமாயணம் நல்லா தெரியும். ஜனகன் வில்லை எவன்டா உடைச்சதுன்னா ராமர்னு சொல்லுவார்னு நினச்சிக்கிட்டு இவன் கேட்குறான். இந்த ஆள் அவன் ஏஞ்சான், சார் நான் உடைக்கல சார், நான் இல்லை சார் அப்படின்னா. இப்போ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார், வாத்தியாரை பார்த்து, என்னையா பையன் இப்படி சொல்கிறான், ஜனகன் வில்லை உடைச்சது யாருங்கிறான், எனக்கு நான் இல்லைங்கிறான் அப்படின்னா. அதுக்கு அந்த வாத்தியார் சொன்னார், சார் அவன் நல்ல பையன் சார், அப்படிலாம் உடைக்க மாட்டாங்க. ஏன் சார் அவன் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சார் சொன்னான்? இப்போ இன்ஸ்பெக்டர் பார்த்தார், ஆஹா பையன்தான் இப்படி இருக்கான்னா வாத்தியார் ரொம்ப மோசமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய், சார்
உங்கள் கிளாஸ் 4ஆம் கிளாஸுக்கு போனேன் சார், இந்த பயலை கேட்குறேன், நான் இல்லைங்கிறான். வாத்தியாரை கேட்டால் அவன் அப்போல்லாம் செய்கிறவன் இல்லை சார், நல்ல பிள்ளை, உடைக்க மாட்டான்னு சொல்கிறார். உங்கள் பள்ளிக்கூடத்தில் எல்லாம் இப்படிலாம் இருக்குது சார்னு. அதுக்கு ஹெட்மாஸ்டர் சொன்னார், சார் ஹெட்மாஸ்டருக்கும் அந்த வாத்தியாருக்கும் ரொம்ப நாளாக வாங்கல், அது இதில் வச்சு ஒரு வேலை முடிச்சிருவோன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அது என்ன சார், ஒரு பையன் உடச்சி விட்டு இல்லைங்கிறான், வாத்தியாரும் அவனுக்கு சேர்ந்துக்கிட்டு பேசுகிறார, நீங்கள் அதை ரிப்போர்ட் எழுதுங்க சார், அது எவன் தான் உடைச்சான்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு பார்த்தாரு. பையன் தான் இப்போ இருக்கான்னா, வாத்தியார் இப்படி இருக்கிறாரு, ஹெட்மாஸ்டர் அதை விட மோசமாகிறாரு. இந்த பள்ளிக்கூடத்தையே ஒழிச்சு பண்ணுண்டா என்னமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க மேல் அதிகாரிகிட்ட போயிட்டார், டிஇஓ கிட்ட, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டார். போய் உட்காந்தவொடனே வேர்த்து ஊற்றுது வெயிலில். அவர் கேட்டார், யோ எங்கேயா அந்த வெயிலில் கிளம்பி வந்திருக்கிற, வேர்த்து ஊற்றுது, என்ன விஷயம் அப்படின்னார். ஒன்றும் இல்லை சார், இந்த கிராமத்துக்கு போனேன் சார், இந்த பயலை கேட்டேன், ஜனகம் இல்லை உடைச்சது யாருன்னு சின்ன கேள்வி சார், அதை கேட்டேன், அதுக்கு அந்த பையன் நான் இல்லைங்கிறான் சார். வாத்தியார் சொன்னால் அவன் நல்ல பையன் உடைக்க மாட்டாங்கிறாரு, ஹெட்மாஸ்டர் சொன்னால் எழுதி வைங்க விசாரிக்கிறேங்கிறாரு, என்ன சார் பள்ளிக்கூடம்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு. டிஓ சொன்னார், யோ உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சியா, அவன் அதை உடைச்சான் இவன் இதை உடைச்சான்னு ஏதாவது ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற. இந்த காலத்தில் வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏதோ கை தவறி சின்ன பயலுவை போட்டு உடைச்சிருப்பான், சரதான்னு போவியா, இதை ஒரு பெருசாக புரோக்கன் லிஸ்ட்டில் போட்டுட்டு போயா அப்படின்னா. அட பாவி, டிஓ கதையும் இப்படி தான் இருக்கா அப்படின்ட்டு இதுக்கு பிறகு பள்ளி ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு அவருக்கு மனசு வரல. நேராக வந்தார் வீட்டில். போய் மத்தியானமே வீட்டுக்கு வந்தோன்னே அந்த அம்மாவுக்கு பொண்டாட்டிக்கு, என்னங்க ஆஃபீஸ்லேருந்து அதுக்குள்ளே வந்துட்டீங்க, அடி ஆண்டி கேட்குற மாரி போனேன், பையன் இப்படி சொல்கிறான், வாத்தியார் இப்படி சொல்கிறாரு, ஹெட்மாஸ்டர் இப்படி சொல்கிறாரு, டிஓ பார்த்தா அந்த ஆள் இப்படி சொல்கிறாரு, என்னங்க இது கூட வாங்க தெரியலன்னுது அந்த அம்மா. உனக்கு தெரியுமான்னார். என்னங்க எனக்கு தெரியாதா, ஜனகனுடைய வில்லை நம்ம பக்கிசாமி செட்டியார் தானே உடைச்சாருன்னா. அது யாருடா பக்கிரசாமி செட்டியார்னு பார்த்தா, அந்த ஊரில் ராமர் வேஷம் போட்டு நடித்தவர் பக்கிரசாமி செட்டியார். அந்த அம்மா ராமரை மறந்துட்டு பக்கிரசாமி செட்டியாரை நினச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தால் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு வேண்டியதில்லை, அவசியம் இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரியலங்கிறதுனால இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு முடிவு பண்ண விடாது. அவருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது. உலகத்தில் ஒன்றில் பெரியர் ஒன்றில் சிறியர்னார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொன்னார். ஒன்றில் பெரியர் ஒன்றில் சிறியர். ஒன்றில் பெரியவனாக இருப்பான், இன்னொன்றில் சின்னவனாக இருப்பான். அப்போ எப்போ பார்த்தாலும் நாம் ஏதாவது தெரிந்து கொண்டு இருப்பது தான் முக்கியமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஒரு காலகட்டத்தில் சீனாவில் ஒரு மங்கோலிய மன்னன் அரசனாக பதவியேற்றான். அப்படி அரசனாக அவன் பதவி ஏற்ற உடனே அவன் போட்ட முதல் கட்டளை என்னன்னா, இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை புத்தகங்களையும் எரிச்சிருங்கன்னு சொன்னான். எரிச்சிட்டாங்க. ஏன் புத்தகங்களையெல்லாம் எரிக்க சொன்னீங்கன்னு கேட்கும்போது அந்த மன்னன் சொன்னா, இந்த புத்தகங்களையெல்லாம் படித்தால் மக்கள் அறிவாளி ஆகிவிடுவார்கள், அறிவாளிகளை கொண்டு நாட்டை ஆள்வது கடினம், அதனால் மக்கள் எப்பொழுதுமே முட்டாளாக இருக்கணும், அதனால தான் அந்த புத்தகத்தை எல்லாம் எரிக்க சொன்னேன்னு சொன்னார். உடனே எல்லாரும் கேட்டாங்க, புத்தகங்களை வேணால் நீங்கள் எரிச்சிடலாம், படைப்பாளிகள் இருக்கிறாங்களே அவங்கள நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்கும்போது அதற்கு அந்த மங்கோலிய மன்னன் என்ன செஞ்சான்னா, அத்தனை படைப்பாளிகளையும் கொன்று அவர்களுடைய எலும்புகளையெல்லாம் வரிசையாக அடுக்கி சீன பெருஞ்சுவரை கட்டினான் என்று வரலாறு சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த மன்னன் மக்கள் அறிவாளியாக கூடாதுன்னு நினச்சா. ஆனால் நம்முடைய அரசோ மக்கள் நூல்களை படித்து சிறந்த அறிவாளிகளாக ஆக வேண்டும், படைப்பாளிகள் உருவாக வேண்டும் என்று
மாவட்டம் முழுவதும் ஆண்டுதோறும் இந்த புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த நேரத்திலே நாம் அத்துணை பேரும் நம்முடைய தமிழக அரசிற்கு ஒரு நன்றியை தெரிவித்து, எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு சிரிப்போம் சிந்திப்போம். அதுக்கு முன்னே என்னுடைய கொங்கு தமிழை கேட்கின்ற சென்னை தமிழுக்கு என்னுடைய இன்னொரு பாராட்டு. ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் எங்களுடைய கொங்கு தமிழ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எங்களுடைய காய்கறி மார்க்கெட்டில் போய் நாங்கள் அக்கா எப்படி கீரை அப்படின்னு கேட்டால் எங்கள் அக்கா சொல்லுவாங்க கட்டு 10 ரூபா கன்று 15 ரூபா கன்றுன்னு சொல்லுவாங்க. இதே வாசகத்தை எடுத்துகிட்டு உங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து எப்படி கீரைன்னு கேட்டால் எனக்கு என்ன, நான் நல்லாதான் கீரை அப்படிம்பீங்க. ஒரே வார்த்தை தான், ஒரே வாசகம்தான். எங்கள் ஊர் காய்கறி மார்க்கெட்டில் போய் எப்படி உருளை அப்படின்னு நாங்கள் கேட்டால் உருளைக்கிழங்குக்கு அக்கா விலை சொல்லுவாங்க 25 ரூபா 30 ரூபாய்ன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட வந்து எப்படி உருளைன்னா இது நம்ம மார்க்கெட்டு, நீ எப்படி வேணாலும் உருளும்பீங்க. ஒரே வார்த்தை தான், ஆனால் இடத்துக்கு இடம் மாறுது. அதனால தான் ஒரு புலவன் ரொம்ப அழகாக எழுதுனா, சங்கம் வைத்து தமிழை வளர்த்த அந்த சங்கத்தமிழை சென்னை தமிழ் இஸ்துக்குன்னு போச்சுன்னு சொல்லி ஒரு கவிஞன் எழுதுனான்னு சொன்னால், உங்களுடைய தமிழுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, குறிப்பாக இன்றைக்கி பெண்களுக்கு நான் மிகப்பெரிய பாராட்ட சொல்லியே ஆகணும். ஏம்மா எத்தனை தொலைக்காட்சிகளில் எத்தனை சீரியல் இருக்குது, அத்தனையும் விட்டுட்டு இந்த நேரத்தில் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்களே, உண்மையில் உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுமா. ஏன்னா ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா காதலும் வீரமும் 2 கண்கள்னாங்க. அதுக்கப்புறம் உழவு தொழிலும் நெசவு தொழிலும் 2 கண்கள்னாங்க. இன்னைக்கு மாறி போச்சு, டிவியும் செல்ஃபோனும் தான் 2 கண்கள்னு மாறி போயிருக்குது. நீங்கள் எங்கள் ஊரில் ஒரு திருடனை பிடிச்சிட்டாங்க, பெண்கள் எல்லாம் வீட்டுக்கு திருட வந்த திருடனை பிடிச்சிட்டாங்க. எல்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க. காவல்துறை நண்பர் கேட்டார், எப்படிம்மா திருடனை பிடிச்சிங்கன்னு. சார், அவன் வீட்டுக்கு பின்பக்கம் ஏறி உள்ளே குதிச்சிருக்கிறா, நாங்கள் பார்க்கல. சரி எப்பமா பிடிச்சிங்கன்னு. உள்ளே வந்தவன் பீரோவை திறந்துருக்கிறா, அப்பவும் நாங்கள் பார்க்கல. சரி எப்பத்தான் அந்த திருடனை பிடிச்சிங்க? பீரோவில் இருந்த நகையெல்லாம் எடுத்திருக்கிறா, பணத்தையெல்லாம் எடுத்திருக்கிறா. சரி அப்போ பிடிச்சிங்களான். சார் அப்பவும் பிடிக்கல சார். அப்போ எப்போதாம்மா பிடிச்சிங்க? பசிக்குதுன்னு சொல்லி 4 தோசையை சுட்டு சாப்பிட்ருக்கிறா, அப்போவாவது பிடிச்சிங்களா? அப்பவும் இல்லைங்க. சரி எப்போதாம்மா பிடிச்சிங்க? இருங்க சார் சொல்கிறேன். நாங்கள் பார்த்துட்டு இருக்கிற டிவியை வந்து தூக்குனாம் பாருங்க, கரெக்டாக கேட்ச் பிடிச்சிட்டோன்னு. ஏன்னா இன்னைக்கு டிவி இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. இதை விட நேற்று வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை பார்த்தேன். ஒருத்தன் சொல்கிறா, நான் செல்லு பார்த்துட்டே பக்கத்து வீட்டுக்கு போயிட்டேன்னா. அப்புறம் என்னடா ஆச்சுன்னு பதறினா இவ. ஒன்றுமில்ல, அந்த அம்மா வாட்ஸ்அப் பார்த்துட்டு ஒரு டீயை போட்டு கொடுத்துதே, குடிச்சிட்டு நான் வந்துட்டேன்னா. இப்போ இன்னைக்கு அப்படி மாறி போயிருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்களை சொல்லி, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு நான் சொன்னேன். இதை ஒரு கூட்டத்தில் போய் நான் சொன்னேன், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுன்னு. ஒரு பெரியவர் சொன்னார், அம்மணி நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மைதான்னாரு. எப்படிங்க ஐயான்னு கேட்டேன். வீட்டில் போய் வாய் விட்டு சிரிச்ச என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டான்னாரு. அதுக்கு நான் பொறுப்பில்லை, பொதுவாக சொல்கிற, நல்ல மனதார சிரித்து பாருங்க. அப்படி சிரிப்பில் என்ன இருக்குது? இப்போ நம்முடைய சகோதரர் ரொம்ப அழகாக சொன்னார், வாழ்வியலை எப்படி அணுகணும், எப்படியெல்லாம் அதையை நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னார். ஏன் சிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நல்லா வாய் விட்டு சிரிச்சோன்னு வைங்க, நம்முடைய உடம்பில் இருக்கிற தசைகள் எல்லாம் சுருங்கி விரியுமா. அப்படி சுருங்கி விரிஞ்சா மாரடைப்பே வராதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. நம்ம ஆளுக்கு பாரடைப்புனாலே மாரடைப்பு வரும், அது வேற கதை. ஆனால் நல்லா வாய் விட்டு சிரித்தோம்னா தசைகள் சுருங்கி விரியுமாமா, அப்போ மாரடைப்பு வராதுன்னு நமக்கு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படி தினம் சிரிக்கிறோமா? தினம் அப்படி சிரிக்கிறோமா? நீங்கள் வெளிநாடுகளெல்லாம் போய் பாருங்க, 5 நாள் வேலை செய்வா, 2 நாள் லட்சம் ரூபா கொடுத்தாலும் வேலை செய்ய மாட்டா, சனி ஞாயிறு.
ஏன் அவனுக்கு ஒரு அந்த மன அழுத்தத்தை போக்குறக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறக்கு ஒரு இடம் வேணும். வெளிநாடுகளில் நிறைய இடங்கள் இருக்குது. அதில் லாஃபிங் கிளப் அப்படின்னு ஒரு இடம் இருக்கா. அங்கே போய் $700 $800 கொடுத்துட்டு தனி ஒரு மனுஷனாக உட்காந்து கெக்க புக்கேன்னு சிரிச்சிட்டு வர்றாங்க வெளிநாட்டில். ஆனால் நம்ம நாட்டில் தான் வாழ்க்கையோடு மகிழ்ச்சி இருக்குது. இது தெரியாமல் நம்ம இருக்கிறோம். எனக்கு கல்யாணமான புதுசில் எங்கள் அப்பா சீர்சனத்தையும் அவருக்கு எதுவும் தர்றக்கு வசதி இல்லை. அதனால் இந்த TVS 50 அது அப்போ தான் ஃபேமஸ்ஸு, செகண்ட்ஸில் வாங்கி கொடுத்தாரு. அது செகண்ட்ஸில் வாங்கி கொடுத்தாரு. அது போகிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு 20-25க்கு மேலே போகவே போகாது. அதில் போகிறக்கு நடந்தே போயிடலாம். இதில் என்னையும் வேற உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போகணுமா? அதை குறுகுறுன்னு பார்க்கக்கூடாது. உன்னையுமா அப்படின்னு இப்போதான் இப்படி இருக்கிற. அப்போல்லாம் நான் சிம்ரன் மாதிரி சிக்குன்னு தான் இருந்தேன். ஒரு நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. அதனால் சிக்குன்னு தான் இருந்தேன். என்னையும் உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போகணும். குக்கிராமம் எங்களுடைய ஊர். வண்டித்தடம், இந்த மாதிரி தாரோடெல்லாம் கிடையாது, வண்டித்தடம். அந்த வண்டித்தடத்தில் போகும்போது 10 எருமை மாடு குறுக்க மேய்ஞ்சிட்டு இருந்தது. என் வீட்டில் அவர் கேட்டார், ஏன்னா அவருக்கு கோபம் எங்கள் அப்பா மேலே. செகண்ட்ஸில் TVS 50 வாங்கி கொடுத்துருக்குறாரேன்னு அவருக்கு ஒரு கோபம். அதனால் அந்த கோபத்தில் கேட்டார், என்னடி உன்ற சொந்த பந்தமெல்லாம் இங்கே நிற்குதுன்னாரு. சொன்ன உடனே நான் அப்படியே சுதாகரிச்சுக்கிட்டு சொன்னேன், ஆமாங்க எல்லாம் என்ற சொந்த பந்தம் தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த சொந்த பந்தம்ங்க. இது என் மாமியாளுங்க, இது என் மாமனாருங்க, இது என் மச்சாண்டார், இது என் நங்கையா கொழுந்தியான்னு சொன்னேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அந்த மனுஷனுக்கு சிரிப்பு வண்டியை கீழே போட்டு உளுந்து சிரிச்சார். அப்புறம்தான் நான் யோசித்தேன், வாழ்க்கைக்குள்ளே இவ்வளவு மகிழ்ச்சி இருக்குதா? இதை தொலைச்சிக்கிட்டா நம்ம மகிழ்ச்சி எங்கேன்னு தேடிட்டு இருக்கிறோன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மகிழ்ச்சி இருக்குதுங்க. இது நமக்கு தெரியறதில்ல. கவிஞர் தாமரை ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. அதாவது இன்னைக்கு ஆண்களும் வேலைக்கு போகிறாங்க, பெண்களும் வேலைக்கு போகிறாங்க. இந்த சூழலில் ஒரு பெண்ணோட காலை பொழுது எப்படி விடியுதுன்னு சொல்லி கவிஞர் தாமரை ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. நின்று பேச நேரம் இல்லை, நினைத்து பார்ப்பதற்கு தெம்பும் இல்லை, ஓட்டமே கால்களுக்கு செருப்பு, மறதியே நினைவுகளுக்கு மருந்து, காப்பிக்கு கத்தும் கணவன், சீருடை காணவில்லை என்று கூக்குரலிடும் வாரிசுகள், வேலை தவறாமல் மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டிய மாமன் மாமி, அடுப்பிலே கொதிக்கும் பருப்பு, அசந்தால் பொங்கிவிடும் பால். நீங்கள் நிறைய வீடுகளில் புருஷனும் பாலும் ஒன்று தாங்க. பால் அடுப்பில் வச்சுட்டு பொங்குன்னு பார்த்துட்டே இருப்போம். பொங்கவே பொங்காது, சனியை பொங்காதுன்னு நினச்சிட்டு திரும்புவோம், படக்குன்னு பொங்கிரு. நீங்கள் அப்போ அசந்தால் பொங்கும் பால். இத்தனை பரபரப்புகளுக்கிடையே ஒரு பெண்ணினுடைய காலை வேலை விடுகிறதுன்னு சொல்லி கவிஞர் தாமரை எழுதியிருப்பாங்க. இது அன்றாட எல்லா வீடுகளிலும் நடக்குது, இது நமக்கு தெரியறதில்லை. இப்போ இது எல்லாம் நான் மேடையில் சொல்லும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையிலே இப்படி நடக்குதான். இது என் வீட்டிலையும் நடக்கு. இப்போ காலையில் நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியர், எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க பரபரப்பாக வேலை செய்வோம். பிள்ளைய பள்ளிக்கூடம் அனுப்பணும், பையனை அனுப்பணும், சாக்ஸை காணோன்னு பையன் கேட்பா, பிள்ளை என்னோட சீப்பை காணோன்னு தலையில் வச்சுட்டே கேட்பா, ஒரு கையில் தோசை சுட்டுட்ருப்போம். இதுக்கடையில் மாமியாளுக்கு காஃபி வேற கொண்டு கொடுக்கணும். குளிக்க போகிற வீட்டுக்காரர் எப்பொழுதுமே எனக்கு தெரிஞ்சு டவல் எடுத்துகிட்டு போன மாதிரி சரித்திரமே இல்லை. பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, தண்ணி எல்லாம் நான் தான் எடுத்து வச்சுட்டு ஒரு தோசையை ஊற்றும் போது அம்மா டவல் எடுக்கலேம்பார். தோசையை ஒரு கையில் ஊற்றிட்டே இன்னொரு கையில் அப்படியே டவலை தூக்கி வீசுவேன். சச்சின் டெண்டுல்கர் கேட்ச் பிடிக்கிற மாதிரி துண்டை பிடிப்பார். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒரு நாள் தப்பி தவறி மறந்து போய் துண்டை வீசுறதுக்கு பதிலாக இந்த தோசை திருப்பியை தூக்கி ஒரு வீசுனா என்ன அப்படின்னு ஒரு பரபரப்பு. இது எல்லாவற்றையும் தாண்டி என்ன தெரியுங்களா, இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் அவருக்கு முதுகு வேற தேய்க்கணும். போய் அது முதுகையும் பரபரப்பாக தோசை ஊற்றிட்டு தேய்க்கல பெரிய அப்படியே நிற்பார். வேட்டை கருப்பராயன் சாமி ஏட்ட கையில் அருவாள் மட்டும்தான் இல்லை, பெரிய வைரமுத்து. இவர் கவிதை பேசுவார். இவ்வளவு அழகாக முதுகு தேய்க்கும் செப்படி வித்தையை எங்கடி கத்தாயின்னு கவிதை வேற.
நான் பரபரப்பாக சொல்லிட்டு வருவேன், ஏங்க எங்கள் வீட்டில் 10 எரும மாட்டை நான் தானுங்க தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி அதுக்கும் பரபரப்பாக பதில் சொல்லிட்டு இப்போ மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? தாமரை எழுதி அந்த கவிதைக்கும் அன்றாட நம்முடைய வாழ்க்கைக்கு இது மேட்ச் ஆகுதா இல்லையா? அப்போ நம்முடைய வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி இருக்குதுங்க. அந்த மகிழ்ச்சியை தொலைச்சிக்கிட்டு எங்கே மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சிரிக்க மறந்து இருக்கிறோம். சரி, இப்போ யாரு தான் சிரிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரல. யார் தெரியுங்களா சிரிக்கிறாங்க? பிறந்த குழந்தை ஒரு நாளைக்கு 200 முறை சிரிக்குதான். பிறந்த குழந்தை எந்த காரணமும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 200 முறை சிரிக்குதா. எங்க அந்த குழந்தைக்கு தானே வளர்ந்து நாம் இப்படி வந்து நின்றுருக்கிறோம். அப்போ 200 முறை சிரித்தோம்னா இன்னைக்கு நம்ம எத்தனை முறை சிரிக்கிறோமா? ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, ஒரு நாளைக்கு நம்ம 13 முறை தான் சிரிக்கிறோமா. 13 முறை தான் சிரிக்கிறோமா. சரி, மற்ற நேரங்களில் என்ன பண்ணுறோன்னா, சகோதரர் கோபிநாத் சொன்ன மாதிரி எதையோ மனசுக்குள்ளே போட்டு அழுத்தி அதை பெரிய விஸ்வரூபம் எடுக்க வைக்கிறோமே ஒழிய அந்த மனுஷன் நம்ம லேசாக வச்சுக்கிறோமாங்கிறதாங்க கேள்வி. ஏன் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் ஒரு கனவு கண்டா. என்ன கனவுனா, பூனையை முழுங்குற மாதிரி ஒரு கனவு. படக்குன்னு கண்ணை முழிச்சவனுக்கு வயிறு ஏதோ கடமுடா பண்ணுச்சு. ஐயோ, நம்ம பூனையை முழுங்கிட்ட மாட்டிருக்குதுன்ட்டு நேராக டாக்டர்கிட்ட ஓடுனா. டாக்டர் நான் பூனையை முழுங்கிட்ட நாட்டிருக்குதுங்க டாக்டர், கொஞ்சம் ஸ்கேன் பண்ணுங்க. அவர் ஸ்கேன் எல்லாம் பண்ணார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான். நம்பிக்கை வரல. இன்னொரு டாக்டர்கிட்ட போனா அந்த டாக்டர் ஸ்கேன் பண்ணாரு, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்களாவது கொஞ்சம் நல்லா ஸ்கேன் பண்ணுங்க டாக்டர். இவர் ஸ்கேன் பண்ணாரு, ஒன்றும் இல்லைப்பான்னாரு. இவனுக்கு நம்பிக்கை வரல. ஏன்னா வயிற்றுக்குள்ளே என்னமோ கடமுடா பண்ணிகிட்டே இருக்குது. பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணா. பெரிய ஆஸ்பத்திரி 2 இருக்குது. ஏழைவாழை பார்க்குற பெரிய ஆஸ்பத்திரியும் இருக்குது, பணக்காரர் பார்க்குற பெரிய ஆஸ்பத்திரியும் இருக்குது. இவன் பணக்காரர் பார்க்குற பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர், எங்கள் ஊரில் 2 டாக்டர் ஸ்கேன் பண்ணாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீங்களாவது கொஞ்சம் நல்லா பரிசோதனை பண்ணுங்க. சரி, அவர் பார்த்தாரு, ஸ்கேன் பண்ணார். ஸ்கேனில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் ஒரு டெக்னிக் வச்சார். ஒரு பேனாவை எடுத்தார், அவன் வயிற்றில் அப்படியே பூனை ஒன்று அவர் வரைஞ்சிட்டு ஆமாண்டா உன்ற வயிற்றுக்குள்ளே பூனை இருக்குதுன்னு. உடனே அவன் கேட்டா, டாக்டர் எங்கள் ஊரில் 2 டாக்டர் ஸ்கேன் பண்ணி பூனை இல்லைனாங்க, உங்களுக்கு எப்படி கிடச்சிதுன்னா? அவர் சொன்னார், அவங்களாம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு எடுத்தாங்க, பூனை ஓடி போய் ஒளிஞ்சிடுச்சு, நான் லைட்டை போட்டுட்டு ஸ்கேன் பண்ணினேன், பூனை சிக்கிடுதுடா, அடுத்த வாரம் வாடா எடுத்து விட்றேன்னு. உடனே நர்ஸ் வந்து கேட்டுச்சு, என்ன டாக்டர், சம்பாதிக்கிறக்கு 1000 வழி இருக்குது, இதெல்லாம் ஒரு வழியான்? அட போமா, அவன் மனசுக்குள்ள பூனையை முழுங்கின எண்ணத்தை விதைச்சிக்கிட்டு இருக்கிறா. முதல்ல அந்த எண்ணத்திலிருந்து அவனை வெளியில் கொண்டு வருவா, அப்புறம் அவனுக்கு எல்லாம் சொல்லுவன், நீ ஒன்று பண்ணு, அடுத்த வாரம் ஒரு பூனையை பிடிச்சி வச்சுக்கோனார். சரின்னு இந்த அம்மா பூனையை பிடிச்சி வச்சிடுது. அடுத்த வாரம் வந்தா, ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண மாட்டேன், உன்னை உட்கார வச்சு தலையில் நங்குன்னு கொட்டுவேன், நீ எவ்வளவு தூரம் உன்னால் சத்தம் போட்டு கத்த முடியுமோ அவ்வளவு தூரம் வாயை திறந்து கத்து, பூனை வெளியே வந்துருன்னார். அதே மாதிரி உட்கார வச்சார். நல்ல பலம் கொண்ட அளவுக்கு அப்படியே கையை எடுத்தார், தலையில் நச்சுன்னு ஓங்கி ஒரு கொட்டுனார். அவன் ஐயோ அம்மா அப்படின்னு வாயை திறந்தா. இந்த அம்மா குறுக்க பூனை விட்டுச்சு, பூனை ஓடிச்சு. இப்போ இவர் சொன்னார், இங்கே பார், பூனை எடுத்தாச்சு, உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துச்சு போடான்னாரு. ஓன்னு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. ஏண்டா அழுகிற? அதான் உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துதல்லன்னு. உடனே அவன் சொன்னான், டாக்டர் முழுங்கும்போது கருப்பு பூனையாக இருந்தது டாக்டர், ஓடும்போது வெள்ளை பூனையாக ஓடுது டாக்டர், அது வயிற்றுக்குள்ளே போய் குடித்தனம் பண்ணி குட்டி போட்டிருக்குது டாக்டர்னா. இப்போ இவனை எப்படி நம்ம வெளியில் கொண்டு வர முடியும்? இவனை சிரிப்பானா? ஒரு நாளைக்கு 13 முறையும் கூட சிரிக்க மாட்டான். ஏன்னா மனசுக்குள்ளே எதையோ ஒன்றை போட்டு அழுத்திட்டு இருந்தோம்னா சிரிப்பு எப்படிங்க வரும்? அதனால தான் நீங்கள் ஒன்றும் வேண்டாம், ஒரு ஆற்றுல ஒரு மலரையோ இலையையோ எடுத்து போடுங்க, அந்த ஆறு எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அந்த இலையும் பூக்களும் பயணப்பட்டுட்டே இருக்குது.
அதுக்கு பதிலாக ஒரு கல் எடுத்து அந்த போடுங்க அந்த ஆற்றுக்குள்ளே, அது போய் ஜம்முன்னு கீழே உட்காந்துக்கிட்டு இடம் விட்டு நகராமையே உட்காந்துருக்கு. இது மாதிரி தாங்க மனுஷில் நம்ம எதாச்சும் போட்டு அழுத்தினோம்னா அது எப்படி அந்த கல் போய் கீழே உட்காந்துருக்குதோ அதே மாதிரி உட்காந்துருக்கு. நீங்கள் மனுஷுக்குள்ளே அந்த இலை மாதிரி லகுவாக வச்சிங்கன்னா நம்முடைய வாழ்க்கை பல நூற்றாண்டுகளை நோக்கி பயணப்பட்டுட்டு இருக்குங்க. இந்த வித்தைகளை நாம் தெரிஞ்சிட்டா போது. ஆனால் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது. நீங்கள் ஒரு காலகட்டமெல்லாம் பாருங்கள், வீடு நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துச்சு. படின்னு வச்சு வீட்டை கட்டினோம், அப்புறம் நடைன்னு வச்சோம். படித்தபடி நட, அப்புறம் கூடாரம்னு வச்சு வீடு கட்டினோம். அந்த கூடாரத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் கூடி இருந்தோம். அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, நங்கையா, குழந்தையா, அம்மா, அப்பா, அந்த உறவுகளோடு இணைஞ்சிருந்தோம். பேசினோம், சிரித்தோம், மகிழ்ந்தோம். விட்டு கொடுக்கறதுனா என்ன, பிரிதல்னு என்ன, புரிதல், இதெல்லாம் பாடமாக கற்றுட்டோம். இங்கே யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அதெல்லாம் அடையாளம் இருக்குதா? இன்னைக்கு வீடு கட்டும்போதே அட்டாச்சு அவுட் ஹவுஸ்ன்னு போட்டு கட்டிடுறோம். எதெல்லாம் அட்டாச்சில் இருக்கணுமோ அதையெல்லாம் கொண்டு அவுட் ஹவுஸில் வச்சிட்றோம். எதெல்லாம் அவுட்டரில் இருக்கணுமோ அதையெல்லாம் அட்டாச்சுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். கழிவறையும் குளியலறையும் அவுட்டரில் இருக்கணும், அதை கொண்டு வந்து அட்டாச்சுக்குள்ளே வச்சுட்டோம். பெரியவங்க நம்ம கூட அட்டாச்சில் இருக்கணும், அவங்கள கொண்டு போய் அவுட் ஹவுஸில் வச்சுக்கிட்டோம். ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னோக்கி, என் வயது ஒத்தவங்களுக்கெல்லாம் தெரியும், கொஞ்சம் முன்னோக்கி பாருங்க. அன்னைக்கெல்லாம் கல்யாணமானால் தனி படுக்கையறையினே கிடையாதுங்க. எனக்கெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு திரை போடுவாங்க, அவ்வளவுதான். நைட்டில் பேச முடியாது, பகலில் பார்க்க முடியாது. ஒரு நாள் எங்கள் வீட்டில் அந்த கோஷ்டி பூரா பக்கத்து ஊருக்கு பொங்க வைக்க போயிடுச்சு. நான் மட்டும்தான் இருந்தேன். இவர் வந்தார், எல்லாரும் எங்கே போனாங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், பக்கத்து ஊருக்கு பொங்க வைக்க போயிருக்கிறாங்கன்னு. வீட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டார். ஓடி போய் பார்த்தா பழைய சோறு இருந்துச்சு. பழைய சோறு தாங்க இருக்குதுன்னு. சரி, எடுத்து போட்டு கொண்டுட்டு வான்னாரு. போய் எடுத்து போட்டு 10 எருமை மாடு கறக்குது, கட்டி தயிரை எடுத்து ஊற்றி எடுத்துட்டு அன்னைக்கெல்லாம் கொல்லப்புறம்னு ஒன்று இருந்துச்சு. இன்றைக்கி அந்த அடையாளங்கள் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு அந்த எச்சங்களே கிடையாது. அப்போ எடுத்துட்டு போய் நான் பிசைஞ்சு கொடுக்க, அவர் சாப்பிட, நான் கொடுக்க, அவர் சாப்பிட, போன கோஷ்டி திரும்பி வர, நான் எதுவுமே நடக்காத மாதிரி கொண்டு வந்து பாத்திரம் பண்டத்தை வச்சுட்டு அங்கே நிற்க, வந்த என் மாமியா நேராக வீட்டுக்குள்ளே போய் லபோ லபோ லபோன்னு கத்துச்சு. தெரியுண்டி, எனக்கு இப்படியெல்லாம் நடக்குன்னு தெரியுண்டி. ஆடு மாடுகளுக்கு ஆட்டி வச்சிருந்த பருத்தி கொட்டை புண்ணாக்க எந்த ஆடு மாடோ வந்து தின்னுட்டு போயிருக்குது, அது தெரியாமல் இருக்கிறையான்னு கேட்கோ. அப்புறம்தான் நான் பார்த்தேன்னா, பழைய சோறுன்னு எடுத்தனில்ல, அது ஆட்டி வச்ச பருத்தி கொட்டை ஊற வச்ச புண்ணாக்கு. அது அந்த புண்ணாக்குக்கும் தெரியல. கொடுக்க சாப்பிட, கொடுக்க சாப்பிட. எங்க மகிழ்ச்சி ஒன்று தாங்க இன்னைக்கு வாழ்க்கையில் இருந்தது. அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குதா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக நம்ம வாழ்ந்துருக்கிறோம். இன்னைக்கு அந்த வாழ்க்கை இல்லையே. ஏன், என்ன காரணம்? எல்லாரும் நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு பரபரப்பான இதோட எதையோ நம்ம பிடிக்கிறதுக்கு நம்ம ஓடுன்னு ஓடிட்டு இருக்கிறோமே. வீட்டுக்குள்ளெல்லாம் உட்கார்ந்து பேசுறதுக்கு நமக்கு நேரம் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.